தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? நாங்களே இந்த மரத்துல தான் தங்கியிருக்கோம். வேணும்னா நீ இங்க வந்து தங்கிக்க. என்னப்பா யோசிக்கிற? நான் மட்டும் தனியா இருந்தா பரவாயில்ல. கந்தனும் கூட இருக்கான். கந்தனா? அவர் யாரு? இந்த அவன்தான். ஓ, இவன் பேரு கந்தனா? அதான் நெத்தியில தெய்வத்தோட அம்சம் தெரிகிறது. பண்டிதரே, ம், எமக்கு ஒன்றும் தெரியலையே. உமக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி, நேரா போய் வலது பக்கம் திரும்பி அரை பரலாங்க போனதும் ஒரு தோப்பு வரும். அதுக்கு மேற்கால 25 ஏக்கர் நிலம். என் தம்பி சொக்கலிங்கத்தோடது. அவன் குடும்பத்தோட அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான். அந்த இடத்துல சின்னதாக ஒரு குடிசையை போட்டு தங்கிக்க. உனக்கும் தங்க இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும், இடத்துக்கும் பாதுகாப்பு. என்ன சொல்ற? என்ன தம்பி யோசிக்கிற? மாடு வச்சிருக்கியே, அந்த இடம் உனக்கு சௌரியமா இருக்குமேனு பார்த்தேன். யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே? எவனாவது வந்து கேட்டானா ஞானவேல் பண்டிதர் சொன்னார்னு சொல்லு. வாயை மூடிட்டு போயிடுவானுங்க. சரிங்கய்யா, நான் அங்கேயே தங்கிக்கிறேன். ம். டேய், யாரா இங்க குடிசை போட்டது? பதிலே சொல்லாம கம்முன்னு வரேன். ஊருக்குள்ள பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கும்போது யாரை கேட்டா இங்க குடிசை போட்ட? நான் ஒருத்தர் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு காதல் வாங்க ஓ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. யுகத்தோளும் பிடிச்ச ஒன்று இருப்பணும். சரி சரி, காசு பணத்தை செலவு பண்ணி குடிசையை போட்டிருப்ப. மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஒரு 500 மட்டும் கொடு. டேய், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. நீ என்ன சவுடா? உனக்கு இப்போ என்ன வேணும்? என்ன வேணும்? 500 ரூபா. இது? ஒன்லி 500 ருபீஸ். நான் எதுக்கு உனக்கு 500 ரூபா கொடுக்கணும்? நீ யாரு? நான் யாரா? டேய், இந்த உதார் கணேசனை சுத்துப்பட்டி 18 பட்டியில கேட்டுப்பாடுறா, அப்ப தெரியும். நான் 19வது பட்டி. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. பாயா உறவு மீன் மாதிரி நல்லுறானே. டேய் நில்றா, பெரிய மனுஷன் சொல்றத காது கொடுத்து கேளுடா. டேய், நீ குடிசை போட்டுக்கே, இந்த இடம் யாரோட இடம்னு தெரியுமாடா உனக்கு? யாரோட இடம்? எங்க தாத்தாவோட இடம்டா. அப்போ உங்க தாத்தா வர சொல்லு. அவரு லேட்டு. ஓ, லேட்டா வருவாரா? ஊரு கட்ட குப்பா. லேட்டுனா செத்து போனாருன்னு அர்த்தம்டா. அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப இந்த இடத்துக்கு நான் தான்டா அதிபதி. அப்படியா? அப்படித்தான். அப்ப அமெரிக்கால இருக்காரே சொக்கலிங்கம், அவருக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? அது ஏன்டா சொக்கலிங்கம்? ஞானவேல் பண்டிதரோட தம்பி. அவன் எப்படிடா உனக்கு தெரியும்? ஞானவேல் பண்டிதர் சொல்லி தான் இங்க குடிசை போட்டிருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. டேய் டேய், லொங்கு லொங்குன்னு ஓட வைக்கிறா. டேய், நான் ஒரு பெரிய மனுஷன்டா. ஒரு 200-300 குடுறா. தர முடியாதியா? டேய், டீச்சருக்கு ஒரு 10-20 குடுறா. பெரிய மனுஷன்ற ஏன் அப்படி சில்லறத்தனமா நடந்துக்கிற? டேய், வாங்கியே பழக்கப்பட்டுட்டேன்டா, ஏதாச்சும் குடுறா. சரியா பிச்சைக்கார பையலா இருப்பான் போல இருக்கு. என்ன பார்த்தாடா பிச்சைக்காரங்கிற? பொரட்டா தலையா, எங்க இருந்து வந்து யார் அம்பலம் பண்ற? யோ பையா, என்னைக்காவது ஒரு நாள் ஏன்டா சிக்கு விடா. டே கந்தா, அவங்க வீட்டு முகத்தை பாரு. அவங்க பிள்ளை ஊட்டியோட நல்லா இருக்கணும், சகலவித செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும். வாழுவாங்களா? வாடா. அந்த ஆத்தா மகமாயி அருளால இந்த வீட்டுல சில பல நல்ல காரியங்கள் நடக்க போகுது. மக்கள் செல்வத்தால இந்த குடும்பம் தலைக்க போகுது. அக்காவுக்கு ஒரு வணக்கத்தை போடுறா கந்தா. வாடா.
சரிப்பா. டேய் கந்தா, இந்த வயசான அம்மாவுக்கு வாழ்க்கையில் நன்மையில் நடக்கிற மாதிரி அந்த மகமாயிட்ட கேட்டு அருளாக்கு சொல்றா. வீட்டில் ஆள் இல்லைப்பா. வீட்டில் ஆள் இல்லையா? அப்போ இது பக்கத்து வீட்டு ஆயா இருக்குமோ? பக்கத்து வீட்டு ஆயாவுக்கு இந்த வீட்டில் என்னடா வேலை? நண்பா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? எல்லாத்துக்கும் தலையாட்டுறா. வாடா, ஆயா நான் வடை பாயசமா கொடுக்கும்போது. இப்போதான் கடையை திறந்தான் வந்துட்டாயா. டேய் கந்தா, ஆத்தா மகமாயி அருளால அண்ணனோட கடையில வியாபாரம் அமோகமா நடக்கணும், அண்ணனோட குடும்பம் மேன்மேலும் சீரும் சிறப்புமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்றா கந்தா. தம்பி தம்பி, ஆமா தாமரை, இந்த காசை அவன்கிட்ட கொடுத்துருமா. தாமரை என்ற பெயருடைய கலையரசி, அந்த தாமரை பூ போன்ற பொலிவும் பேரழகும் பெற்ற இந்த அழகரசி இவ வாழ்க்கையில வசந்தம் வீச போகுது. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மாதிரி வீரமும் தீரமும் அழகும் பெற்ற ஒருவன் உன்னை தேடி வந்து மணமுடிக்க போகிறான். இந்த தாமரை எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த பிள்ளைக்கு அருளாசி கொடுறா கந்தா. என் கந்த சொன்னா கடவுள் சொன்ன மாதிரி பாண்டிய மன்ன மாதிரி ஒருத்தன் சீக்கிரமே உன்னை தேடி வருவான். உடனே உன் கல்யாணம் நடக்கும், கவலைப்படாத. கந்தனுக்கு உன்னால முடிஞ்ச காணிக்கையை கொடுத்துட்டு போமா. என்னம்மா வேணும்? 2 நூல் கண்டு கொடுங்கண்ணே. இந்தாம்மா. ஏன்டா உதார் கணேசா, உன் பொண்டாட்டி ஆத்தா வீட்டுக்கு போனாலே வந்துட்டாளா இல்லையா? ஏயா நான் கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்பதான் ஏதோ அப்படி 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 அப்படியே மத்தளம் வாச்சிட்டு இருக்கேன், உனக்கு ஏன் கடுக்குது? வாசிப்படா, ஊருக்கு போனவ திரும்பி வந்தான்னா மத்தளத்தை பொத்து உன் தலையில மாட்டி விட்டுருவா. ஏன் அங்க பாடுறா பூம்பு மாட்டுக்காரன்? பூம்பு மாட்டுக்காரனா? அவங்களாம் இப்ப வர்றதே இல்லையா? இவனா? டேய் நில்றா. ஏண்டா ஊருக்குள்ள நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க இருக்கும்போது நீ வாட்டுக்கு திறந்த விட்டுக்குள்ள என்ன நுழைஞ்சுடுவாங்க. சே பையா, என்னடா காத்துக்கிட்டு பாக்குற? இந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. ஜனாதிபதிட்டே அவார்டு வாங்கின ஊருடாது. அந்த நல்ல பேரை கெடுக்க பூம்பு மாட்டுக்கார வேஷத்துல வந்த தீவிரவாதியாடா நீ. யூ கம்மிங் பாகிஸ்தான்? நோ நோ, ஐ அம் கம்மிங் இந்தியா. இந்தாங்க என் ஐடி கார்டு. ஊரு ஜக்கம்பட்டி, தேனி மாவட்டம், பேரு சின்ராசு, சன்னா ஃபிர்லாண்டி, வயசு 28, அட்ரஸ். அதான் பெரிய மனுஷன் பாத்துக்கிட்டு இருக்கல, அப்பள மாதிரி பொறிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் ஒரு இந்திய குடிமகன். நானும் குடிமகன் தான்டா. சாயங்காலம் 5 மணிக்கு ஒயின் ஷாப்ல வந்து பாரு, அப்ப தெரியும் இந்த உதார் கணேசன் எப்பேற்பட்ட மொடா குடிமகன். இங்க பாருங்க, இந்தியாவுக்குள்ள நான் எங்க வேணாலும் போலாம், என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு என்னை தடுத்தீங்க, தொழில் பண்ண விடாம வம்பு பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். என்னது? இந்த பெரிய மனுஷனே உள்ள தெளிவியா நீ? ஏண்டா காலகாலமா இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து பல நொம்பளங்களை சந்திச்சு அம்பலம் பண்ணிக்கிட்டு தெரியவன் நானு. நாங்க கேட்காம யாரா கேட்கறது? மரியாதையா போயிரு, இல்லாட்ட ரணகலம் ஆயிராமா. அண்ணே, இந்த ஊருக்கு எப்ப ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்க? 2008 அந்த வருஷம் சூடான் நாட்டுக்கு நான் சூட முடிக்க போயிருந்தேன். அதான் கொடுத்துருக்காங்க. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லைண்ணே. கொஞ்சம் அசந்தா பல்ப சொறி வரேன், அடங்க மாட்டேங்கிறானே. ஏய் கந்தா, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான்டா. கோச்சிக்கிட்டு ஊரை விட்டு வந்துட்டோமே, எங்கே தடுமாற போகிறோமோன்னு நினச்சேன். ஞான விளையா புண்ணியத்தில் இந்த இடம் கிடச்சிது. இன்றைக்கி வருமானம் 126 ரூபாயும் 3 படி அரிசியும். நாளைக்கு ஊர் சந்தையான், போய் உனக்கு புண்ணாக்கும் தவிடும் வாங்கிட்டு வரணும்.
பணம் போதுமான்னு தெரியல. விற்கிற விலைவாசிக்கு கையில் இருக்கிறதெல்லாம் எந்த மூளைக்குடா? என்னடா விளக்கு வச்சோன்னு உனக்கு எஃப்எம்ல பாட்டு கேட்கணுமே. இரு வரேன்.